தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து கருமை நிறத்தில் தேங்கியுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத நிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ஷேக் மதார் இணைப்பில் இருக்கிறார். ஷேக் மதார், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. தென் மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இரவு வரை பெய்த மழையால் சாலையில் வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் பகுதியில் பாதாள சாக்கடை நீரும் மழை நீருடன் இணைந்ததால் அந்த நீர் கருப்பு நிறமும் மற்றும் பாசி படர்ந்து வீட்டில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அச்சமடைந்துள்ளனர். இதனால் உடனடியாக மழை தண்ணீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் கோரம்பலம் குளத்தில் இருந்து 3 மடகுகள் மூலம் 5000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நன்றி ஷேக் மதார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.